இந்த பாதையில் தாங்க வரணும், ஒத்த வழி பாதை. யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்தில். ஒரே காடாக தான் இருக்கும் இங்கே. நான் மட்டும்தான் வந்தேன். இங்கே இருங்களேன், ஃப்ளவரை நல்லா இருக்கு. இது என்ன ஃப்ளவர்? வணக்கம் நண்பர்களே. எங்கள் வயலுக்கு வந்தேன் தரிசு நேரத்துக்கு. மாடை விரட்டிக்கிட்டே வந்தேன். அதான் இந்த வயலில் ஒன்றுமே போடலை நாங்கள். அதான் தரிசாவே கிடக்கு, உழுது போட்டு வைக்கலாமேன்னு டிராக்டரை வர சொன்னேன். டிராக்டரை காணோம், அதான் உட்காந்துருக்கேன், வெயிலில் உட்காந்துருக்கேன். நண்பர்களே என்ன பண்ணுறீங்க? வயலுக்கு வந்தேன். இங்கே கொக்கெல்லாம் இருக்குமே, கொக்கு இருக்கும். தரிசு நிலமாக போட்டோம் இந்த வயலை. எள்ளு போடலான் இருக்கோம். அதனால தான் உழுதுட்டு மாடையும் அப்படியே விரட்டிட்டு வந்தேன் வேகாத வெயிலில். இருங்க, எங்கள் வயலுக்கு பக்கத்தில் குளம் இருக்குது, காமிக்கவா? இருங்க காமிக்க. இருங்க மக்களே, குளம். அந்த குளத்துலேருந்துல தான் நீரை எடுத்து மோட்ரு போட்டு நாங்கள் நீர் எடுத்து விவசாயம் பண்ணுறோம். இதில் தான் ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிச்சிக்கும். மழை நேரத்தில் இதில் தண்ணி ரொம்பிடும். ஆனால் எங்கள் வயலான முழுகிரும். அதான் மாடு விரட்டிக்கிட்டு வந்தேனா, டிராக்டர்காரனை வர சொல்லியிருந்தேன், காணுங்க. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே இருங்குங்க, இந்த மரத்தை எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குது தெரியுமா? இந்த லீஃபு கருவேம்பன்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அழகாக இருக்குது. கருவேம்பை நல்லா இருக்குல்ல? பாம்பு தவளையை பிடிச்சிருச்சு போல், கத்துது. குவான்னு கத்துது பாம்பு. தவளையை பிடிச்சிருச்சு. பாம்பு தவளையை பிடிச்சா இப்படி தான் கத்தும். உனக்குள்ளே உட்கார போகிறேங்க.